வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீண்டும் வருவோம் என்ற தலைப்புல நேற்று அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல ஒரு மீட்டப் பண்ணிருக்காங்க. நம்ம கொடுக்குற 5க்கு 10க்கும் அமெரிக்கால இருந்து ஆளை கூட்டு வர முடியும். அதான் அம்மன் கோயிலும் தள்ளிட்டு வந்துட்டேன். கட்சி கொடியை கொடுத்து கவர் பண்ணு. போ. எல்லாரும் பாலா படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்கானுங்களே. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. மீண்டும் வருவோம் என்ற தலைப்புல நேற்று அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல ஒரு மீட்டப் பண்ணிருக்காங்க. எங்க விழுந்தமோ அங்க தான் தேடணும், வாழ்க்கை எங்க தொலைச்சமோ அங்க எந்திரிக்கணும்டா. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், இந்த தோல்வியிலிருந்து திமுக மீண்டு வருவது எப்படி, ஜென்சி தலைமுறை தான் இந்த தேர்தலையே தீர்மானிச்சிருக்கு. ஜென்சினாலே அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், ஜென்சினாலே டிவிகே தான். எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல, எங்க கிட்டையும் சென்சி இருக்காங்க, நாங்களும் பரட்டதான், எங்க கிட்டையும் சீப் இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி ஜென்சி படை திமுகவிலே எப்படி இருக்குன்னு பாருங்க என்று காட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு மீட்டப். நாங்களும் சீவோம்ல, எங்களுக்கும் கலைஞ்சிருக்கு, இதுவும் பரட்டதான், இறங்கி போய் சீவோம், சீப்பும் வச்சிருக்கோம், நாங்களும் சீவிட்டு கலைச்சு விட்டுருவோம். அப்ப இந்த ஜென்சி இருக்கிற இடம் எந்த இடம்? இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா. இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த சென்சி தலைமுறையை மாய வலைக்குள்ள தள்ளி மாய பிம்பத்தில் சிக்க வச்சு ரூட் மாஃபியா 36,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக வதந்திகளை பரப்பி அவதூறுகளை பரப்பி திமுக எதிராக அவதூறுகள் கட்டமைத்து திமுகவை எதிரி மாதிரி காட்டி தாவேக்காக ஓட்டு போட வச்சு தாவேக்காவை வெளில வச்சிருச்சு அப்படின்னு திமுக தலைமை நம்பிக்கிட்டு இருக்கு. Bloody terrorists. திமுக தோத்து போனதுக்கு என்ன காரணம்? திமுக தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், திமுக தான் காரணம். திமுக ஆட்சியினுடைய மோசமான ஆட்சியினுடைய அதிருப்திய விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. அவர் அறுவடை பண்ணதுக்கு ரூட் மாஃபியா, அவர் அறுவடை பண்ணதுக்கு ஆதவ அர்ஜுனா, அவர் அறுவடை பண்ணதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் அறுவடை பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோர், அவர் அறுவடை பண்ணதுக்கு விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம். அவங்களாம் வேலை செஞ்சிருக்கலாம். ரூட் மாஃபியா 37 வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் விலைக்கு வாங்கி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்கான விதை திமுக போட்டுச்சு. திமுக ஆட்சியில நாகரிக அரசியல் பண்ணிட்டாங்களாம். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நாகரிக அரசியல் பண்ணதுனாலதான் நாம இன்னைக்கு தோத்து போயிட்டோம். நம்ம தலைவர் ரொம்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரு. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு. கைது பண்ற ஒவ்வொருத்தருடைய அலைபேசியை பறிச்சு அந்த அலைபேசியில தனிப்பட்ட உரையாடலை வெட்டி ஒட்டி ஒட்டுமொத்தமான திமுக காரணம் பரப்பனா, ஒட்டுமொத்த திமுக காரணம் மறந்து கடந்து போயிருவோமா? ஒட்டுமொத்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலுங்க 2000 வீடியோ சீமானுக்கு போட்டிருக்கான். எத்தனை வீடியோ விஜய்க்கு எதிராக போட்டிருக்கீங்க? சீமானுக்கு மட்டும் 2000 வீடியோ. குறிப்பா திமுகவுடைய சார்புடைய இந்த பெண் டீம் சார்பாக இயங்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலும் 2000 வீடியோ சீமானுக்கு எதிராக. எதுக்கு? அந்த நடிகை விஜயலட்சுமி பட்டு 500 வீடியோ. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான், ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதுபோல கரூர் ஊத்தி பேசுவீங்களா? அதுபோல விஜயனுடைய ஜனநாயகம் குறித்தோ, விஜயனுடைய ஊழல் வழக்கு குறித்தோ, விஜய் அவர்களுடைய இந்த சொத்து பட்டியல் குறித்தோ, தாவேக்கா செய்த எந்த தவறு குறித்தும் பேசல. தாவேக்கால அதிமுக 105 வேட்பாளர், அதை பத்தி திமுக சட்டம் இந்த யூடியூப் சேனலுக்காரன் பேசல. ஆனா 5 வருஷமா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை, ஒரு பொய் வழக்கு, அதுவும் வாபஸ் பெறப்பட்ட வழக்கு, அந்த வழக்கை வைத்து அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த நினைத்தது திமுகவுடைய ஐடி விங்கும் திமுக சார்புடைய அந்த பெண் டீம் இயக்கிய யூடியூப் சேனல்களும். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஏய், நாகரிக அரசியல் என்னன்னு தெரியுமா? எங்கள் மீது நடத்திய காட்டாட்சிய, எங்கள் மீது நடத்திய அடக்குமுறைய, எங்கள் மீது நடத்திய வழக்குகளை, குண்ட சட்டத்தை தாவே கமல காட்டினீங்களா? பயந்தாங்குழி திமுகன்னு சொல்லுங்க. நாகரிக அரசியல் கிடையாது, பயந்தாங்குழி அரசியல். விஜய கையாள தெரியாம, இல்ல விஜய் அவர்களை எதிர்கொள்ள பயப்பட்டு, இல்ல விஜய் அவர்களை பற்றி பேச தயங்கி போய் என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன் வீடியோ எடுத்து கட் பண்ணி பரப்பிட்டு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் பரப்பிட்டு இருக்காங்க.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆதவர்ஜினா ஒரு பவர் சென்டர், விஷ்ணு ரெட்டி ஒரு பவர் சென்டர், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், அப்புறம் வந்து விஜய் ஒரு பவர் சென்டர், 4 பவர் சென்டர் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்புக்கு திமுக தகுதி இருக்கா? ஏன்னா அங்க உதயநிதி ஒரு பவர் சென்டர், சபரிஸ் ஒரு பவர் சென்டர், உதயச்சந்திரா ஐஏஎஸ் ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், துர்கா ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், 5 பவர் சென்டர். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு இப்போ இந்த ஒரு வாரமா கடந்து எங்கள் தோல்விக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம். எங்கே விழுந்தோமோ அங்கேயே எந்திரிப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போய் திமுக உடன்பிறப்பெல்லாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பார்க்கறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு. அப்புறம் கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே, அது பாட்டாங்க ஓடிட்டு இருக்கு, இங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான். திமுக நம்ம கட்சி, நாட்டுல நல்ல கட்சி. திமுக நம்ம கட்சி, தமிழர் வாழ செய்திடும். பூதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் பூட்ட கொட்டிய புத்திச்சதா, மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா, எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு அகர முதல தொட்டு. இது ரீல்ஸா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டா இன்ஸ்டாகிராம்ல இவங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல திமுக ஓட்டு போட்டுருவாங்களாம். யாரு உங்கள்கிட்ட சொன்னது? இன்ஸ்டாகிராமால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எவன் சொன்னது? இவருக்கு இதான் வேலை. 18 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் போட்டிருக்கான். அது ஒரு சினிமா கவர்ச்சியில, நாயக பிம்பத்துல அவர் கொடுத்த ஒரு மாஸ் மென்டாலிட்டியில வாக்கு விழுந்திருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, தற்காலிகம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு சினிமா கவர்ச்சியில, நாயக பிம்பத்துல அவர் கொடுத்த ஒரு மாஸ். பேசுறாங்களே, பேசுறாங்களே யாராவது ஒருத்தராது உருப்படியா பேசுறாங்களா? அதுல ஒரு தம்பி பேசுறாப்புல, எங்களை வந்து கொத்தடிமைன்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க கொத்தூஸ் தான், நாங்க ஐ மீன் ப்ரௌடு கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்ல மட்டன் கொத்தா, இல்ல பீஃப் கொத்தா, இல்ல என்ன வெறும் புரோட்டா கொத்தா? என்ன கொத்து? கொத்துல என்ன கொத்து? கொத்தா பெரிய முந்திரி கொத்து. கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். கொத்தூஸ் 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 கொத்து. அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் வந்து சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான். ப்ரௌடு கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா, கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டார் இவரு. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா, அருந்துகிட்ட முண்டங்களா. அப்படி பயம் இல்ல, துணிச்சல் இருந்தா கரூர் விவகாரத்துல கைது பண்ணிருக்கணும்ல. கைது பண்ண முடியாத கோலை திமுக, பயந்தாங்குழி திமுக, விஜயை கைது பண்ணதுக்கு வக்கற்ற திமுக, வழக்கு போட வக்கற்ற திமுக, எழுத்து பேச வக்கற்ற திமுக. தேர்தல் பிரச்சாரத்துல என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே புடுங்கி தள்ளிய என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே. இப்ப ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்று அடிவாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர். என்ன ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர்? என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்? கேம்பெயினே தப்பு. அந்த கேம்பெயினால தான் திமுக தோத்து போச்சு, அது கூட தெரியல. அது நீ இதையே இப்பதான் கண்டுபிடிக்கணும், இவங்க இதையே இன்னும் கண்டுபிடிக்கல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.